கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை உளமாற நான் போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்துகிறேன், ஆராதிக்கிறேன், நன்றி கூறுகிறேன். நாம் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் நன்றி கூறினாலும் அவருக்கு முடியாது. அவ்வளவு பெரிய காரியங்கள் தான் நாம் இந்த காலத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி ஆவலோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மரியாளை போல ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவரோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மெய்யாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு நிலையும் சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். நீ எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன ஆர்வத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி புத்தகத்திலே நான் ஆண்டுடைய கண்கள் என்கிற ஒரு செய்தியை கொடுத்தேன். அதை படிச்சுட்டு அநேக சகோதர சொன்ன, பிரதர் செய்தி என்னோட உள்ளத்தில் ரொம்ப ஆழமா பாய்ஞ்சு பிரதர், இப்படி ஒரு செய்தியா என்று சொன்னார்கள். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதுகிறேன், அவ்வளவுதான். அவர் சொல்ல என்ன உணர்த்துறாரோ சொல்ல சொல்ல அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறது தான். அவர் சொல்ல உணர்த்துறார், அவர்தான் சொல்ல சொன்ன அதை எழுதிட்டேன். அது மாத்திரமல்ல, அதுக்கான எல்லா விதமான பொருளாதார பண தேவையான அனைத்தையும் அவரே கொடுத்து அனுப்பி சொல்லிட்டு இருக்கிறார், நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏறத்தாழ 8000 புத்தகங்கள் ஆந்திர வழியாக போய்கொண்டிருக்கிறது. இது ஏனேன்னு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆணுடைய திட்டமும் திருவுளமும் மக்களுக்கு நற்செய்தி செல்ல வேண்டும், இறை வார்த்தை செல்ல வேண்டும், மக்கள் எல்லாம் மீட்பு அடைய வேண்டும், மக்கள் வேண்டும். இது உலகப்பரமான பக்தி முயற்சியில் இல்லாதபடி இறை வசன வார்த்தைகளை எடுத்து அறிந்து அந்த வழியா எடுக்கணும். அதுதான் அவருடைய சித்தம் திட்டமா இருக்கிறது. யோவான் 8 சொல்வார்களவா, 32 சொல்வார், உண்மையை அறிந்தவர்களாக இறை வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அந்த இறை வார்த்தை அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்கிறதான படித்தான் இன்று விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்தார். ஜப வேளையில இறைவாக்கு உரிக்கின்ற ஒரு கிருபை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, அதன் மார்க் 16-20 வருஷம்படியாக எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களால் என்கிறபடி இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிய வாழ்க்கையிலே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. நோய்கள் குணமாகி கொண்டிருக்கிறது, வியாதிகள் அகன்று போய் கொண்டிருக்கிறது, குழந்தை பாக்கியம், திருமண காரியம், கடன் பிரச்சனை எல்லாம் மாறி குடும்ப சமாதானம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் இங்கே சொல்ல முடியாது, சாட்சி சொல்ல முடியாது. நான் இறைவசன வார்த்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநேக சகோதரர் சொல்வார்கள், சில சகோதரிகள் எழுதுகிறார்கள், பிரதர் இப்படியெல்லாம் நடந்தது, புத்தகத்தில் சாட்சி எழுதுங்கன்னு சொல்வார்கள். எழுதி நடந்துகிட்டு இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குமானால் நீங்கள் எழுதி அனுப்புங்கள், உங்களுடைய சாட்சிகளை ஆண்டவர் படிப்படுத்தலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எதை சொல்லுகிறாரோ அதையே நான் உங்களோடு கூட சொல்லி வருகிறேன். அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு நல்வாழ்வு, யாரிடம் செல்வோம் இறைவா, நாளை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்று பேதுரு சொன்னார் அல்லவா? ஆம், நாளை வாழ்வு தருகிற ஆசீர்வாதமான வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் அவரிடமே இருக்கின்றது. அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் ஒரு நிமிடம் அவர் சமூகத்திலே கடந்து வரலாமா?
மாலை வேலை காலையிலிருந்து நிறைய வேலைகளை செய்திருப்பீர்கள், சோர்ந்து போயிருப்பீர்கள். உங்களுடைய உடலெல்லாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். சற்று நேரம் அவருடைய வார்த்தையை கேட்டு உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி விடுதலை பெறுவதற்காக ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரும் உடனிருந்து அருங்கல் செய்யட்டும். வன்னிவிடம் ஒப்புக் கொடுப்போமோ? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் கோடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவரே, அன்று மாலை வேலையான பொழுது தேடி வந்த ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கினீர், விடுதலை கொடுத்தீர், ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் பலவிதமான கவலை கண்ணீர் பிரச்சனையோடு கூட இருக்கிற இந்த மக்கள் மத்தியிலே நீர் கடந்து வாரும் அப்பா, கடந்து வாரும். ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் எதையெல்லாம் சொல்ல சொல்லுகிறீரோ அதெல்லாம் அடியேன்னு சொல்ல நீர் கிருபை புரியும். அந்த வார்த்தைகள் மக்கள் மத்தியிலே கடந்து போகிற பொழுது அவர்களுக்கு விடுதலையின் காரியங்களாய் கடந்து செயல்படட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கெல்லாம் அறிக்கப்படுகிறது அங்கெல்லாம் உடனிருந்து என்று சொன்னீரே, அப்படியே நம்முடைய தெய்வீக பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவருக்கு அருகிலும் இருக்கட்டும். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இயேசுவே, உடைய தெய்வீக பிரசன்னம் தூய ஆவியின் ஆற்றலிலே ஒவ்வொரு மத்தியில் விரைந்து கொண்டே இருக்கட்டும். விசுவாசத்தோடு கூட கடந்து வருகிற பொழுது அரும் அடையாளங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. இன்றும் மரித்து வீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மதையும் வெளிப்படுத்தி கொடுப்பீராக. செபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜெப வேளையிலே ஆண்டவர் சொன்ன ஒரு கருத்து தான் கீழ்ப்படுதலின் மேன்மை. கீழ்ப்படுதல் மேன்மை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த கீழ்ப்படிதல் மிக 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 முக்கியமானது. இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் கடந்து வருகிற ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியமா இருக்கிறது. கீழ்ப்படிதல் மேன்மை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் மேன்மை பார்த்து போவது, இன்று அநேகர் இந்த கீழ்ப்படிதல் இல்லை. பைபிளை படிப்பார்கள், இறைவசன வார்த்தையை கேட்பார்கள், ஆனால் அது யாருக்கோ என்று விட்டு விடுவார்கள். அது யாருக்கோ சொல்லப்பட்டது என்று விட்டு விடுவார்கள். இல்லை, இறை வசன வார்த்தை அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து கடந்து வருகிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம். இந்த பைபிளை பார்க்கிற பொழுது யாரெல்லாம் ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை அற்புதம் நடந்திருக்கிறது. அதே வேளையிலே ஆணுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலோ அவர்களெல்லாம் எப்படி நடந்திருக்கு என்பதை குறித்து நாம் சிந்திக்கணும் பிரியமானவர்களே, பார்க்கணும். நான் முதலாவது நம்முடைய மக்கள் இறைவசன வார்த்தைக்கு ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலையில் நினைக்கிற பொழுது தூயார் உந்துதலால சவுலை பற்றி நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். சாமுவேல் இறைவாக்கினர் சவுலை அபிஷேகம் செய்கிறார், ஒரு ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். முதல் ராஜா அவர்தான், அரசன் அவர்தான். அபிஷேகம் செய்கிறார். நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ராஜாவுக்கு தற்பெருமை உண்டாகிறது. நாம் தான் எல்லா நிலையை கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த அமலசித்தர பொருட்டு எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விடு என்று சொல்லி அனுப்புகிறார். அமலசித்தரை போய் அழிச்செல்லாம் ஒழிச்சிரு, அவர்கள் பொறுப்பா வாழ்ந்துக்கிட்டாங்க, நமக்கு எதிராக கடவுளுடைய மக்களுக்கு விருப்பமா செய்யப்பட்டு அழிச்சு ஒழிச்சிடுன்னு சொல்லிட்டு கடவுள் அனுப்புறார். எல்லாம் ஒண்ணு திருத்தூள் கல்பிடிந்தார். இந்த சவுல் என்ன பண்றார் தெரியுங்களா? போய் பார்க்கிறார். அங்க அரசன் அப்படி சாவடிக்கலை கொண்டு வந்துறாரு. அங்க நல்ல நல்ல காளைகள் இருக்கு இல்லைங்களா, பார்த்தா கொழு காளைகள், அது அடிக்கவே இல்லை, பிடிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. அழுது நல்ல ஆடுகள், கொழுத்த ஆடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் அடிக்கல. எது ஒண்ணுக்கும் உதவாது இருக்குதோ அதெல்லாம் அழிச்சிட்டு வர்றார். ஐயா மேலிருந்து பார்த்துனே இருக்கிறார். ஆண்டவர் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சவுல் செய்கிற எல்லா காரியத்தையும் பார்க்கிறார். கொழுத்த ஆடுகளையும் கொழுத்து கொடுத்த காளைகளையும் அந்த ராஜாக்களையும் அழிக்கல, மற்றதெல்லாம் அழிச்சிட்டு பொழிஞ்சு போயிட்டு வந்துக்கு நல்லதெல்லாம் இழுத்துட்டு வரார். வீட்டுக்கு எங்க இழுத்துட்டு வரார். நான் சொன்னது ஒன்று, இவன் சிந்தால் செய்யறது ஒன்று, ரொம்ப கோபப்படுற. உடனே பிரியமாவுக்குள்ளே சாமுவேல் இறைவாக்கினரை அங்கே சவுலிடம் அனுப்புகிறார். அனுப்பி அங்கே சொல்லுகிறார், இன்றைக்கு
நீங்க இப்படி பயங்கரமான காரியம். தயவு செய்து எடுத்து படித்து பாருங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? எரிபலிகள் பிறபலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. எப்படி கொண்டு போறார் பாருங்க. அந்த சவுல் என்ன சொல்றாருனாக்க, இந்த கொளுத்த காளைகளையும் ஆடுகளையும் கொண்டு வரும் பொழுது இதெல்லாம் பலி செலுத்த நல்லா இருக்குமா? கடவுளுக்கு பலி செலுத்த அதுக்கு அந்த சொல்லுகிற பொழுதுதான் சவுல் இந்த சாமுவேல் இறைவனுக்கு சொல்லுகிறார், அடிச்சல ஆண்டவருக்கு பலி செலுத்து கொளுத்து ஆட கேட்டாரு. கீழ்ப்படுதல் ஐயா. கொளுத்த காளையிலே அவர் கேட்டாரு இல்ல, அவர் கேட்டதெல்லாம் கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல் எல்லாம் பலிகளோட மேலான பலின்னு பயங்கரம் செலுத்துறார். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமான ஒரு கருத்து. பாருங்க, அதுக்கு சவுல் கீழ்ப்படியாத வேற விதமா செஞ்சனால அந்த அரச பதவி எடுக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன இறைவார்த்தை சொல்லுகிறாரோ, நாம் பைபிளை படிக்கிற பொழுதோ இறைவார்த்தையை கேட்கிற பொழுதோ, அது ஒருவேளை நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தால் அதுக்கு நாம் கீழ்ப்படியணும். சமாதானம் செய்து கொள் என்றால் சமாதானம் செய்து கொள்ளப்பட வேண்டும். மன்னி என்றால் மன்னிக்கப்பட வேண்டும். கொடி என்றால் கொடுக்கப்பட வேண்டும். செய்ய என்றால் செய்யப்பட வேண்டும். அதுல சொல்லுகிற வார்த்தையை நாம் கீழ்ப்படிதோம்னால், அந்த வார்த்தையின் கலக்கினால் நமக்கு ஆசீர்வாதம். அது இல்லாதபடி உலகப்பிரமான பக்தி முயற்சியிலே அதுவும் இதுவும் செய்வது அல்ல. கீழ்ப்படிதலே எல்லா பலிகளும் மேலானது. எரிபலிகள் அல்ல, பற்ற பலிகள் அல்ல. சிந்திக்கணும் இந்த நாட்களிலே. இதை நான் சொல்லுகிற பொழுது, கீழ்ப்படிதல் சொல்லுகிற பொழுது எனக்கு நோவாவை குறித்து பெரிய ஒரு காரியம் வரையும். நோவா அப்பா, அந்த மனுஷனை பார்க்கிறப்ப பயங்கரமா இருக்கும் பிரியமாகவே. அந்த ஒவ்வொரு பைத்தனும் பார்க்கணும். நோவாவை குறித்து, ஆபிரகாம் குறித்து, ஒவ்வொரு குறித்தையும் பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலே ஆபிரகாமை கொண்டு வருகிறேன். அவர் தானே நம்முடைய விசுவாசத்தின் தந்தை. அவரை கொண்டு வருகிறேன். அந்த கடவுள் நான் பார்க்கும்பொழுது தொடக்கநிலை பார்க்கிற பொழுது 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்லுகிறார், நீ அந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு நான் சொல்லி காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அது சொல்லுவார். எடுத்து தயவுசெய்து நீ குறிச்சிருப்பீங்களா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நீ படிக்கலாம். தொடக்க நூல்ல தொடக்கத்துல அவர் தான் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனமா இருக்கிறது. அதை பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடம் இருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். புறப்பட்டு சொல்றார். புறப்பட்டு போனா அவர் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறார். பார்க்கணும் பிரிமாலை கீழ்ப்படிதல் அவர் புறப்பட்டு போறார். எப்படி புறப்பட்டு போறாரு? இந்த புறப்பட்டு போறனாக்க எல்லாம் கொஞ்சம் பொருள் எல்லாம் சாமானத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் கிழத்து மேல வச்சுக்கிட்டு பணத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் என்ன கேட்டிருப்பாங்க? ஆபிரகாம், என்னையா புறப்பட்ட? எங்க புறப்பட்டு இருக்கிறேன்னு? எங்கன்னு எனக்கு தெரியல, எங்க போறேன்னு எனக்கே தெரியல. இதாச்சா என்னடா இருக்கு? ஆண்டவர் என்னை சொன்னார், போயிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எப்படி கீழ்ப்படிதல். பாருங்கள், இந்த அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்திலே தந்தையாக இருக்கிற அவர் எப்படி கீழ்ப்படிந்தார் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தை பத்தி நான் பார்க்கும் பொழுது எபிரேயர் திரும்பவும் தான் அழகா சொல்லப்பட்டது. எபிரேயர் திரும்பவும் தான் அந்த விசுவாசத்தை பத்தி அழகா யாரெல்லாம் எப்படி எல்லாம் விசுவாசியா இருந்தார்கள் என்று எபிரேயர் திரும்பவும் 11ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் 11 8வது வசனத்தை நீ படிப்பில்லைனால் அந்த ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு போய் சென்றான்றதை கேட்கணும். அது
சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கணும். விசுவாசத்திலே கீழ்ப்படிதலே செயல்படுகிற காரியத்தை நான் பார்க்கிறோம். நாம் எல்லாம் விசுவாசிகள் சொல்லுகிறோம். கீழ்ப்படிதல் தான் அந்த விசுவாசத்தை வெளிப்பாடுகள், செயல்பாடுகள் தான் விசுவாசத்தின் செயல்பாடுகள், நம்பிக்கையின் செயல்பாடுகள். அது இல்லை என்றால் அது செத்த விசுவாசம். அது செத்த விசுவாசமா இருக்கும். எடுங்க, படிங்க. இதுல எபிரேயர் திருமுகத்திலே 11ஆம் அதிகாரத்தில் 8 வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். தாம் எங்க போறோம்னு தெரியாம இருந்து அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை சொத்து எல்லாம் விட்டு அவர் புறப்பட்டு போறார். எங்க போற தெரியாம போயிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய முடியுமா? பார்க்கணும். அதனால்தான் அப்படி புறப்பட்டதனால்தான் ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். அந்த 12ஆம் வசனம் சொல்லப்பட்டது இல்லைங்களா? நம்ம 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டீங்களா? உன்னை ஆசீர்வித்து உயர்த்துவேன், எல்லா மக்களும் உயர்த்திருப்பேன், நீ ஆசீர்விக்கப்பட்டிருப்பார்கள், நீ சபிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்றால் அங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். வேத வழியாக நம்மோடு கூட, தெய்வீக திருவழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். மகனே, இதுதான் வழி, இதிலே செல் சொல்லுகிறார். இதை கீழ்ப்படி. அப்படி நாம் கீழ்ப்படுகிற பொழுது ஆசீர்வாதம். பார்க்கணும். சவுல் கேட்காது போயிட்டாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், போயிட்டாரு. இதை விட நான் முன்னெடுத்து சொல்ல பிரியமானவர்களே, இந்த தொடக்க ஆரம்பிச்சோம் உள்ளவா, அதுல அப்படி அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறார். பயங்கரமான ஒரு மனிதர் இருக்கிறார். இவரை விட அதிகமான மனிதர் தான். அவர் தான் நோவாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஆழமா இருக்கு. அந்த நோவாவுடைய காலத்தை அந்த 6ஆம் அதிகாரத்தை எடுத்து அப்படி படிச்சு பார்க்கும் பொழுது அப்படி ஒரு கருத்து என்ன பிரியமானவர்களே, எல்லா மக்களும் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இந்த உலகத்தை, இந்த மக்களை ஏன் படைத்தேன் என்று வருத்தப்பட்டு அந்த உலகத்தை எல்லாம் மக்கள் எல்லாம் அழித்து விடுகிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய பார்வையிலே நோவா மற்றும் நீதிமானாயிருந்தார். ஆண்டுடைய பார்வையிலே நோவா மற்றும் நீதிமானாயிருந்தார். நீதிமான் என்று சொல்லுகிற பொழுது உண்மையாகவே அவர் கடவுளுடைய அன்புக்குரியவராகவும் அவர் கீழ்ப்படிதலாகவும் அவர் கேட்படுவதாக வாழ்ந்திருக்கக்கூடும். நோவா நீதிமானாக இருந்தார். ஆண்டவர் நோவாவுடன் சொல்லுகிறார், நோவாவே, இந்த உலகமெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நான் அழிச்சிட போகிறேன். நீ ஒரு கப்பல் கட்டு, மூடாப்பு கப்பல், கட்டகம் கட்டு என்று சொல்லுகிறார். மூடாப்பு கப்பல், கட்டம் கட்டுகிறார். கட்டு சொல்ற, இந்த நீளத்துக்கு, இந்த அகலத்துக்கு, இந்த விவரத்துக்கு, இந்த பேஸ்டுக்கும் எல்லாம் போட்டு கட்டுன்னு சொல்லுகிறார். அப்படி கட்டுன்னு சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அவர் கட்டுகிறார். அவர் கட்டாந்தரையிலே ஒரு கப்பல் கட்டுகிறார். போகிற வருகிற மக்கள் என்ன கேட்டிருப்பார்கள்? நோவா, என்னைய கட்டுற, என்ன வேற பயங்கரமா அழைச்சிட்டு இருக்கிற? நான் கப்பல் கட்டுகிறேன், மூடாப்பு கப்பல், பட்டகம் கட்டுகிறேன். எதுக்கு? மழை வரும், மழை வந்து எல்லாத்தையும் அழிக்க போகிறது. அது கடவுள் இப்படி சொன்னார். எல்லாரும் பார்த்துட்டு சொல்லிட்டு பைத்தியம், மூளை கட்டு போய் சொல்லிட்டு போயிருப்பார், மனுஷன் நினைச்சிட்டு போயிருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, நோவா பார்க்கிற பொழுது கடவுள் சொல்லப்பட்ட எட்டேபடி கட்டியிருக்கிறார். அந்த தொடக்க நூலிலே பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலும் 7ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது 2 வசனங்களும் ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்க படிச்சு பாரு, 2 வசனம் ஒரே கருத்து தான். 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலும் 7ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் ஒரே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. படிக்கணும். கடவுள்
தமக்கு கட்டளையிட்டபடியே கடவுள் நம்ம கட்டளையிட்டபடியே நோவா ம், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆண்டவர் கடவுள் என்ன சொன்னாரோ, எப்படி எல்லாம் சொன்னாரோ அதை அப்படிலாம் செய்து முடித்தார். செய்து முடித்த பின்னாடி என் அன்புக்குள்ளே அடுத்த ஒரு கருத்தினை பார்க்கணும். அவனும் அவருடைய குடும்பம் உள்ள போறாங்க. அவர்கள் மனித தன்மையில சொல்றதை கேட்கிற அவனுடைய குடும்பம் உள்ள போறாங்க, அந்த பேலத்துக்குள்ள போறாங்க. என் அன்புக்குருகளே, அன்புக்குருகளே, இந்த உலகத்துல வாழ்கிற மிருகங்கள், மிருக ஜீவன்கள், பரப்பன, ஊர்வன, நடப்பன அத்தனையுமே எல்லா ஜீவன்களும் ஜோடி ஜோடியா வந்து உள்ள நுழையுது. அது எப்படி? ஓ லார்ட், எப்படி பார்க்கணும்? என் அன்புக்குள்ளே 15-16 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, அந்த பெட்டம் கட்டும் போது, அந்த கட்டிக்கும் போது நோவான் கொடுத்து உள்ள போறாங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா வந்து உள்ளது. இந்த மக்கள், இந்த உலகத்தை அதுல பார்க்கிற மக்களை எப்படி பார்த்திருப்பாங்க? பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. படைக்கணும் 15-16 வசனத்தை படிச்சு பாருங்க. உள்ளம் புல்லரிக்கிறது பிரியமானவர்களே. உயிருள்ள அனைத்தும் ஜோடி ஜோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. நோவாவின் பேழைக்குள் சென்றன. கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவையெல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ஒரு உயிரினம் விலங்கு ஆணுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள் நுழைகின்றது. அந்த உயிரினம் பாதுகாக்கப்பட்டப்படுது. அந்த உயிரினம், அந்த மனிதன் ஒரு 6 படித்தவன் விடுங்க, அந்த ஒண்ணுமில்லாத எருமை, மாடு, கோழி, கிளிகளா, பறவைகள் இதெல்லாம் எப்படி உள்ள போய் அதெல்லாம் கீழ்ப்படிந்து உள்ள போகிறது. ஆண்டவர் அதை அடைத்து விட்டார். அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய குரலுக்கு, ஆண்டுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து கடந்து வரவில்லை. எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பாருங்க பிரியமானவர்களே. பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கை கூட நான் ஆண்டோடு மகிமைக்காய் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று வந்தேன். 1988 வருடம் வந்தேன். பலவிதமான வேலைக்காக எனக்கு இன்டர்வியூலாம் வந்தது. எக்ஸர்விஸ்மேன் என்கிற நிலையிலே ரயில்வேலைக்கு வந்தது, இன்னும் மற்ற பேங்க் எல்லாம் வந்தது. இந்த வேலை அந்த டைம்ல நிறைய வேலை கேட்க வாய்ப்பு, இன்டர்வியூலாம் வந்தது. நான் ஆண்டு சமூகத்திலே அமர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டு, ஆண்டவர் எந்த வேலைக்கு போகட்டும்னு சொல்கிற பொழுது தான் ஆண்டவர் எனக்காக நீ ஊழியம் செய்தால் உன்னை ஆசீர்வாதத்தை மேம்படுத்துவேன்னு சொன்னார். எனக்காக ஊழியம் செய்தால் உன்னை ஆசீர்வாதத்தை மேம்படுத்தினார். எனக்கு அப்ப ஊழியம் என்றால் என்னவென்றே தெரியவே தெரியாது. எனக்கு 4 பிள்ளைகள், அப்பா அம்மா, நான் என் மனைவி இருக்கும், 8 பேர். எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அதிலே எப்படி நான் பைபிளே பைபிள் படிக்காத எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இங்க பல கேள்விகள் எனக்கு வந்தது. ஆனால் கூட ஆண்டோட காரியங்களை ஒன்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன். நான் முதலாவது ஆபிரகாமுக்கு பத்தி நான் சொன்னேன். அடுத்தது நோவாவை பத்தி சொன்னேன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே வேளையிலே சவுலை குறித்து நான் சொன்னேன். சவுல் எப்படி கீழ்ப்படியாமல் சொன்னேன். முதல்ல அதான் சொன்னேன். அப்படி கொண்டு வந்தேன். கேட்ட அணிகளுக்குள்ளாக உள்ளத்தின் ஆழத்திலே கருத்துக்கள் சிந்திக்க கொண்டிருக்கும். தன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திக்க கொண்டிருக்கும். நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை குறித்து நீங்கள் உங்களிலே ஆராய்ச்சி பெற்றிருப்பீர்கள். ஏன் என்னுடைய வாழ்வை குறித்து நான் சொன்னேன். எப்படி நான் கீழ்ப்படிந்தேன் என்பதை குறித்து நான் சொன்னேன். கடவுள் கீழ்ப்படுகிற பொழுது நம்மை ஆசீர்வதித்து மேம்படுத்துவராக இருக்கிறார். அந்த தொடர்நிலையாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொன்றும் கேட்கிற பொழுது இந்த பைபிளை நான் ஆரம்பத்தில் பைபிள் படிக்கவில்லை. கடவுள் அழைத்த பின்னால் தான் பைபிளை படித்தேன். பைபிளை படிக்க 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 2 பக்கமும் கத்தி போல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போய் என்னையும் பார்க்கும், அதே நேரத்தில் உலகத்தையும் பார்க்கும்.
நான் அழுது புலம்பிருக்கிறேன். ஐயோ, இப்படியெல்லாம் கடவுள் சொல்லிருக்கிறாரே, நான் அனுபவிக்காம வாழ்ந்து விட்டேனே என்று நான் ஏங்கியிருக்கிறேன். அதே வேளையிலே நான் மாத்திரமல்ல, நம்முடைய சமூகமெல்லாம் இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக பிரமாண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனையோடு கூட இருந்திருக்கிறேன். எனவே தான் அந்த வசனம் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த இணைச்சட்டம் என்று பார்க்கிற பொழுது, இந்த பைபிள்ல இணைச்சட்டம் பார்க்கிற பொழுது அதுக்கு முன்னாடி சொல்லிருக்கோம், கீழ்ப்படிதனால் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாவிட்டால் எப்படியெல்லாம் சாபங்கள் வருகிறது, அதன் பின்விளைவுகள் வருது என்று 2-3 இடத்துல போட்டிருக்கிறாங்க. நீங்க இணைச்சட்டத்தை எடுத்து படிச்சு சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி கீழ்ப்படிந்தால் சாபங்கள், அதனுடைய பின்விளைவுகள் எப்படிலாம் என்று இதுக்கும் தரப்பட்டிருக்கேன். உங்களுக்கு முன் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், எது வேணா எடுத்துக்கங்க. பார்க்கணும், உங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன், எது வேணா எடுத்துக்கிறீங்க. நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியா உனக்கு சாபம். இன்று இந்த காலத்தை பார்க்கும் பொழுது நம் சமூகத்தில் எப்படி பார்க்கணும்? இந்த கீழ்ப்படிதலாம் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படிதலாம் இல்லைன்றதுல பார்க்கும்போது இணைச்சட்டத்தில் இணைச்சட்டம் எடுங்க. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 13 வசனங்களும் நீங்க அப்பாரமால படிங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கணும் பயங்கரமா சொல்றீங்க. அதுல இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 13 வசனம் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதம், அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நடந்தால் ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தை கீழ்ப்பட நடந்தால் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையை நான் படிச்சா பயங்கரமா இருக்கும். தயவுசெய்து நீங்க படித்துட்டு இருக்கீங்கல்ல, இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம், அதுல முதல் வசனம் தயவுசெய்து படிச்சு பாருங்களே. முதல் வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லி இருக்கிறது என்று. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே எல்லா மக்களும் உயர்த்து. என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி நாம் நடப்போம் என்றால், விவிலியத்தை வாசித்து சிந்தித்து அதன்படி நடப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை நாம் வாழ்கிற பகுதியிலே ஒரு உயர்த்தி நிற்பார். நம்முடைய கிராமத்திலே, நம்முடைய பங்கிலே, நம்முடைய வட்டாரத்திலே ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக இருக்க முடியும். உலகப்புறமான நிலையில் அல்ல, நமக்குள் தனிப்பட்ட நிலை வைப்பார். இந்த வார்த்தையை பார்க்கணும். அந்த அதே அதிகாரத்தை 28ஆம் அதிகாரத்தில் தயவு செய்து நீங்க பார்க்கும் போது, அந்த இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு விரோதமா நிறைய சண்டை வந்துருக்கு, அப்படி தொழில் நடக்கின்ற ஒவ்வொரு வசம் பாருங்க, உன் கால்நடைகள் ஆசிரியக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய விவசாயம் ஆசிரியக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசிரியக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய கொள்ளை செய்து கொடுத்தார். நீங்க நிறைய தப்பா பண்றாங்க பிரதர், நிறைய போராட்டம். நான் ஒரு முறை அந்த எனக்கு சொல்ல ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஒரு போன் பண்ணி, பிரதர் எங்களுடைய ஆபீஸ்ல எனக்கு எல்லாம் எதிர்ப்பா பேசிட்டு இருக்கிறாங்க பிரதர், ஒருத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு போயிட்டு மேலதிகாரிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க பிரதர், எனக்கு விரோதமா செஞ்சுட்டு இருக்கிறான்ட்டு ஒரு சகோதரி சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஒன்றும் பயப்படாதீங்க, நல்ல பைபிள் படிப்பீங்களான்னு சொன்னேன். கேட்டேன், பைபிளாம் படிப்பேன். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிச்சீங்களான்னு கேட்டேன். படிக்கிறேன். எடுத்து படிங்க, ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. பைபிள் படிப்பாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் எடுத்து படிப்பாங்க. எடுத்து தொடர்ந்து பைபிள் தொடக்கணும், திருவழிப்பாட வர முழுமா முடிக்கணும். எதெல்லாம் வாக்குகள் அதுல அண்டர்லைன் பண்ணி வைக்கணும், குறிச்சு வைக்கணும். ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கெல்லாம் குறிச்சு வச்சு அப்படி வாக்குலாம் கெடுக்கணும். ஆண்டவர் சொல்வார், என்ன உனக்கு எதிராக எழும் பகைவர்கள் உன் முன்
உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், உனக்கு எதிராக ஒரு வழியே வருவார்கள். ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர். ஓடி போவான். இந்த வார்த்தையை அந்த சகோதரி படிச்சுட்டு உடனே அந்த நான் சொன்ன 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க சொன்னேன். அப்போ கூட பொண்ணு வச்சுட்டு அவரையும் வச்சுட்டு பிரதர் படிங்க படிச்சுட்டு உடனே சொன்னாங்க அல்லேலூயான்னு சொன்னாங்க. அல்லேலூயா நடக்கும் செய்யுங்கன்னு சொல்லி நான் முடிச்சுட்டு விட்டுட்டேன். என் அன்புக்குள்ள அந்த சகோதரி படிச்சாங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுத்தியாமன்னாங்க. என் அன்புக்குள்ளே அந்த ஆபீஸ்ல அந்த அவங்களுடைய அலுவலகத்துல இந்த மகளுக்கு விரோதமாக செயல்பட்ட யார் இருந்தாங்களோ அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வேற இடத்துக்கு மாற்றி போட்டாங்க. கடவுள் சொல்லி செய்கிறவரா இருக்கிறார். இந்த மகளை கீழ்படுத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. கீழ்படுத்து கடந்து வந்தாங்க. பார்க்கணும். இன்னைக்கு நிறைய கடன் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கடந்து வந்தா கடன் பிரச்சனை இருக்காது. பிரதர் கடன் பிரச்சனை ஜெபின்னு சொல்லுற பொழுது நான் தான் சொல்லுவேன், நீ பைபிள் படிச்சீங்களா, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை கேளுங்க சொல்லுவேன். 12ஆம் வசனத்தை படித்து பாருங்கள் என்ன சொல்லுகிறது. தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், தக்க காலத்தில் உன் நிலத்துக்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை நன்மையின் கருவூலமாக வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்க மாட்டாய் சொல்லப்பட்டிருக்கு. என் பிரியமானவர்களே, இந்த நீயோ கடன் வாங்க மாட்டான்னு சொல்லுகிற கருத்தை பார்க்கணும் இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, விடுதலை பார்க்கல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு நாள் ஒரு சகோதரர் எங்க கிராம பகுதியில் தான் வாழ்ந்துட்டு ஒரு சகோதரன், அவன் கடன் பிரச்சனை, அதிகமான ஒரு கடன் பிரச்சனை, வருமானம் இல்லாத வருமானம், இது கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பான். பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற நிலையில அவர் கடன் பட்டு போனார். நன்றிக்கு எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு முறை எனக்கு வந்தார். பிரதர் நிறைய கடன் பிரச்சனை பிரதர், அடைக்கிறதுக்கு ஒன்றும் வழியே தெரியல, எனக்கு லோன் கொடுப்பாரு யாரும் இல்லை பிரதர், என்ன செய்யறது ஒன்றும் புரியல பிரதர், வட்டி கடன் வட்டி சம்பாதிக்கிறதுலாம் வட்டி கொடுக்கறது சரி பிரதர். நான் சொன்னேன் அப்படிலாம் நீ ஒன்றும் பயப்படாது, பைபிள் நீ படிப்பியான்னு கேட்டேன். எனக்கு அப்போ படிப்பேன், கொஞ்சம் அப்போ டைம் கிடைக்க படிப்பேன். படிச்சு பாரியா, கடவுள் நம்மோடு கூட பேசுறாதியா, நீ கீழ்படியான்னு சொல்லிட்டு சொன்னேன். உன்னை கூலி வேலை செய்யறியா, உனக்கு வருமானம் என்ன வருது, 100 ரூபாயோ 200 ரூபாயோ என்ன வருது, தினக்கூலியா வாரக்கூலியா மாதக்கூலியா என்ன வருதோ அதுல ஒரு நீ பெருத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்து பைபிள் மேல வச்சு ஜெபம். ஆண்டவரே என்னை கொடுத்துக்க, முதல்ல வேலைக்கு பார்த்து முன்னாடி ஜெபம்ட்டு போ. புரிஞ்சு வந்த பின்னாடி ஆண்டவரே நன்றி சொல்லிட்டு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்துல இருந்து குறு பகுதி எடுத்து ஆண்டவர் 10ல் ஒரு பங்கு எடுத்து கீழே வையா, ஆண்டவர் கண்டு தனியா பிரிச்சு வையான்னு சொல்லி லேவியர் புத்தகத்தை படிப்பேன் சொல்லப்பட்டிருக்கும். அது 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்குரியது, அதை பிரித்து வைங்க. லேவியர் புத்தகத்துல கடைசி அதிகாரத்திலே அது கடைசியில சொல்லப்பட்டு 2 வசனம் பார்த்தா அறிவு சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு பிரிச்சு வைன்னு சொல்லுவாருக்கும். நீ அப்படி எடுத்து ஆண்டவருக்கு பிரிச்சு வச்சிருப்பா. உனக்கு வருமானம் வாரம் வருமா மாத வருமானமா எது வந்தாலும் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நன்றி சொல்லி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு பின்னாடி அதுல இருந்து பருதி எடுத்து ஆண்டவருக்கு தனியா எடுத்து வச்சிரு, தனியா வச்சிரு, ஒரு கவர் போட்டு வச்சிரு. ஆண்டவரை பார்ப்பார். மலாக்கியா 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10ல் ஒரு பங்கு ஆண்டவன் கொண்டு வந்து அவரிடம் கொடுங்க, அப்பொழுது வானத்தின் கதவை திறந்து பொங்கி ஒளிமடி அவனை ஆசிரியப்பேன் சொல்லிட்டாயா, பொங்கி ஒளிமடி ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆசிரிப்பார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அம்மிக்கை குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. லூக்காஸ்ல 6:38 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ 10ல் ஒரு பங்கு எடுத்து பிரிச்சு வை, அது ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவருக்கான காரியங்களுக்கு கொடு, ஆண்டவருக்காக கொடு. அப்புறமா ஆண்டவருடைய ஆசிரிக்க பாருன்னு. என் அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரன் ஆரம்பிச்சான் கொடுக்க ஆரம்பிச்சான். வருமானம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் என் அன்புக்குடைய அவனுடைய வேலை இது கூலி வேலைன்ட்டு ஒரு கம்பெனியில், அதாவது ஒரு கிராமத்து புறத்துல ஒரு சின்ன ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சானுங்க. அந்த ஃபேக்டரியில் அவனை கூப்பிட்டானுங்க, அவனுக்கு வேலை செஞ்சான். அதுல அவனுடைய மனைவி காய்கறிலாம் விற்க ஆரம்பிச்சாங்க. வருமானம் கூட்டி வச்சு, கடன் பிரச்சனை அடைஞ்சு வச்சு.
எப்படி தெரியுங்களா? அந்த சகோதரன் அப்படியே கொஞ்சம், பிரதர் நீங்க சொன்னதுபடி நான் கீழ்ப்படிஞ்சேன் பிரதர், நம்முடைய ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன் பிரதர், நீங்க எனக்கு சொல்லி கொடுத்து காட்டி கொடுத்தீங்க, கீழ்ப்படிஞ்சேன், ஆண்டவர் நீ கடன் பிரச்சனை மாத்திட்டான்னு சொன்னேன். பார்க்கணும் பிரியமாக்களே, என் அன்பு குரலை செய்யுங்க, கீழ்ப்படிங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இதை தொடர்ந்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், இனச்சட்டத்துல 28ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை படிச்சீங்க. என்ன சொன்னீங்க? ஆண்டுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேம்படுத்தும் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் யார் தெரியுமா? எல்லா லூக்காஸ் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது அன்னை மரியாள், நம்முடைய தாய் மரியாள், என்ன பார்க்கணும் சாட்சின்னா, லூக்காஸ் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 38ஆவது வசனம் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். லூக்காஸ் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 30, இந்த உலகம் கண்டிராத கேட்டிராத வார்த்தை தான் கடவுள் தன் தூதர் வழியாக அனுப்புகிறார். இதுவரை கண்டிராத கேட்டிராத வார்த்தை தான் கண்ணி கருதாங்கி மகனை பெற்றெடுப்பாய் என்கிற ஒரு கருத்து. இந்த வார்த்தைக்கு அந்த அன்னை கீழ்ப்படுகிறாங்க. 38ஆவது வசனத்தை நாம் அடிக்கடி படித்ததுதான் படிக்கலாம். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். எப்படி கீழ்ப்படுதான் இருக்கு. என் அன்புக்குறவுகளே, அந்த இனச்சட்டத்தில் சொன்னது பார்த்தீங்களா, நீ எல்லா இனத்தாரும் மேலே, அதன்படி தான் அந்த அன்னை மரியாள் அந்த லூக்காஸ்ல பார்க்கும் பொழுது 48ஆவது சொன்னீங்க, அவர் சொல்லுவாங்க, அந்த அன்னையால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஒரு பாடல் பாடுகிறார்கள். அந்த பாடல் என்ன பாடல்? நம்ம எல்லாரும் கேட்ட பாடல் தானே. அந்த பாட்டுல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? இந்நாள் முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையால் என போற்றுமே. பார்க்கணும், அன்னை மாதாவுடைய பக்தர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொரு சிந்தித்து பார்க்கணும் இல்லைங்களா? மாதா அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தாங்க. இந்நாள் முதல் எல்லா தலைமுறையினை பேருடைய எல்லா தலைமுறையும் அப்படியாய் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வித்து உயர்த்தவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை சொன்னேன், கீழ்ப்படிந்து போனார், ஆசீர்விக்கப்பட்டார். நோவா கீழ்ப்படிந்து செயல்பட்டார், அவனும் குடும்பத்தாரும் ஆசீர்விக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள் இல்லைங்களா? நாம் கீழ்ப்படினோம். அந்த சகோதரனை பற்றி சொன்னேன், 10 கடன் பிரச்சனையோடு இருக்கிற சகோதரனை சொன்னேன். அந்த சகோதரன் ஆண்டோட ஊழியத்துக்காக, இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்ல விடலை, அந்த சகோதரன் ஒவ்வொரு மாதம் அந்த காணிக்கைக்கு அவரை கொண்டு கொடுப்பாரு. பிரதர் 10 பார்த்து கொடுத்து நற்செய்தி ஊழியத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. நானும் ஆண்டவரே இந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, உடைய வாக்குத்தன்படி ஆசீர்வதி சொல்லி அன்னை மரியாள் கீழ்ப்படிந்து நமக்கு பாடம் கற்பித்து கொடுக்கிறார்கள். அந்த அன்னை மரியாளுக்கு பாடம் கொடுத்தது என்ன பாடம் கற்பித்தார்கள்? என் அன்பு பிள்ளைகளே என்று நம்மளோடு கூட அந்த அன்னை பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இல்லை பிரச்சனை, போராட்டம், வறுமை, பலவிதமான நிலையிலே வாடிக்கொண்டிருக்கலாம், சூழ்நிலை பறிந்திருக்கலாம். அந்த அன்னை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்திலே நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். கானா ஒரு கல்யாணத்திலே யோவான் பார்க்கணும். கானா ஒரு கல்யாணத்திலே பார்க்கிற பொழுது அங்கே எல்லாம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. அந்த கல்யாண திருமண வீட்டார் கூட அவருக்கு ஒன்றும் பதற்றமாக்கிறார்கள், என்ன செய்யறது என்று தெரிய பதற்றமாக்கிறார்கள். அன்னை மரியாள் அங்கே நிற்கிறாங்க. இருந்துட்டு பார்க்கிறாரு, என்ன ஒரு சூழ்நிலை அறிஞ்சிறார். உடனே ஓடி சென்று இயேசுவிடம் கேட்டு, மகனே இப்படி ஆயிடுச்சுன்னு. அம்மா இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? அம்மா இன்னும் என் நேரம் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட இந்த மரியாள் உடனே வேலைக்காரன் சொல்ற, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நேரம் வரவில்லையே என்று சொன்னவர் உடனே செயல்படுத்துகிறார். நேரம் வரவில்லையே என்று சொல்லுகிறவர் அப்பொழுது செயல்படுகிறார். அப்படி என்றால் அன்னை மரியாவுடைய காரியங்கள் மிக பரிந்துரை காரியங்கள் மிக வல்லமுள்ளதா இருப்பதை நாம் உணரப்பட வேண்டும். அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம் மிக முக்கியமான பாடம். அவர் சொல்லிக் கொடுப்பது என்ன? அவர் சொல்லுது போல செய்யுங்கள். யோவானிலே பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் பார்க்கிற பொழுது அந்த 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தாய் பணியாளரிடம்
அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வது எல்லாம் செய்ய சொல்லுகிறார். இன்று உங்களையும் நம் ஒவ்வொருவரையும் என்னையும் பார்த்து அந்த அன்பு தாய் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுது போல, இந்த பைபிள் சொல்லுது போல, பைபிள் வழியாக இறைவார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஆணுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்க செய்யுங்க. அப்ப கண்டிப்பா ஆசிரிப்பாங்க. ஏன்னா நானும் அப்படி கீழ்ப்படிந்தேன். இன்று எல்லாத்திலையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று நீங்களும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், என் பிள்ளைகள் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் ஆசிரிக்கப்பட்டிருப்பீங்க சொல்லுகிறார். ஒவ்வொரு பார்க்கணும். இந்த கீழ்ப்படின்னு சொல்லுகிற பொழுது எனக்கு இந்த யோவான் இருக்கும். அடுத்த ஒரு கருத்தை நான் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். தூய நடத்துறாரு. ஓ தூயாவியானவரே நன்றி. லூக்கா சத்தி எடுத்து படிச்சு பார்த்தனாக்க அங்க சிமியோன் என்கிற ஒருத்தர் இருக்கிறார், மீன் பிடிக்கிறவர். சிமியோன் லூக்கா இந்த ஞாபகம் வருகிறது. அதுல சிமியோன் என்கிற ஒருத்தர் இரவு முழுதும் வலை போட்டு மீன் பிடிக்க போறாரு. ஒன்றும் கிடைக்கல. காலையில் விடிகாலம் அப்படியே கரவரம் எல்லா வலையெல்லாம் பழுது போயிட்டு இருக்கிறார். அப்போ இயேசு அங்கே வருகிறார். அந்த படகு மலையிட்டு அங்கே மக்கள்லாம் நிறைய கூட்டம் வந்தார். இயேசு எப்போ அப்போ இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணிட்டு பொழுது அவர் சொல்றார், பிரசங்கம்லாம் முடிஞ்சு அப்போ அந்த சிமோன் சொல்றாரு, சிமோனே இப்போ போயிட்டு நீ ஆழத்துல போயிட்டு இந்த 4:5 வசந்த படிக்க பார்க்கலாம். 4:5 அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப ஆழத்துக்கு போய் நன்றி பண்ணுங்க. சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். உம்முடைய சொற்படியே வலைகளை போடுகிறேன் சொன்னார். பார்க்கணும் பிரியமாக்களே, நாங்க இரவுல தான் மீன் பிடிக்க போவோம், நீ இப்ப போய் மீன் பிடிக்க சொல்றீங்க, அதுல ஆழத்துல போய் மீன் பிடிக்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நாங்கள் இரவு முழுதும் நாங்கள் பாடுபட்டும் ஒன்றும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உங்களுடைய வார்த்தையின் சொற்படியை கேட்டு நாங்கள் போறோம் சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, சிமியோனை போல நீங்களும் நானும் செய்வோம் என்றால், ஆண்டவரே உம்முடைய சொற்படி உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், செயல்படுகிறேன் என்று சொல்வோமானால் அங்கே அற்புதத்தை காண முடியும். இந்த உலகம் கேட்டிராத காரியங்களை காண முடியும். உலகம் அறிவு கட்டாத ஒரு காரியம் தான் அற்புதம் காண முடியும். பாடுபட்டு உழைத்து ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்ன அவர்கள் நம்முடைய வார்த்தையின்படி நான் போறோம் சொல்லி போட்டான். நடந்து திரளான மீன்கள் பிடித்தார்கள். வலை கிளிற மாதிரி ஆச்சு. இன்னொரு படகு, 2 படகு நிறைய அவர்கள் பிடித்தார்கள். அதை நினைச்சு பார்த்த உடனே சிவனுடைய பயங்கரமான ஐயோ இப்படிப்பட்ட நிலையான்னு சொல்லிட்டு அவருடைய உள்ளத்துல பெரிய மாற்றம் உண்டானது. அப்போ அங்க சிமோன் கிட்ட ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தை எனக்கு உள்ளத்தை தொடுகிறது. 10வது வசனம் அதுல சொல்லுகிறார். லூக்காஸ்ல 10வது சொல்வார். அவர் என்ன சொல்வார்னாக்க, அப்பொழுது சீமோனுடைய பங்காளிகளான ஜெபதேயின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். இது முதல் நீ மனிதனை பிடிப்பவனாக சொன்னார். மனிதனை பிடிப்பவன் ஆகுவான் சொன்னது என்ன இருக்கு? என் அன்புக்குள்ளே அவருடைய ஊழியத்துக்கு அவர் அழைக்கிறார். படிப்பறிவற்ற பேதுரு யோவானும் கடந்து போறாங்க. ஒரு முறை பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பைபிள் இருக்கிற வார்த்தை எப்படிதான் எனக்கு தெரியல. எப்ப படிச்ச மனுஷன் அவரு, படிக்காத மனுஷன் சொல்லு எனக்கு. அவர் எடுத்து யோவேல் அந்த பரிசுத்த இறங்கி வந்த பத்தி எல்லாம் பயப்பட சொல்றாங்க. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் இப்படித்தான் சொல்லிருக்கு, அப்படி சொல்லிருக்குன்னு சொல்லி பயங்கரம் வளர்க்கிறாரு. அது கேட்ட மக்கள் எல்லாம் உள்ளம் கூத்துட்டு மனம் மாறுகிறார்கள்.
நீ பார்க்கணும். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது திருத்துரு பணியிலே 2ஆம் அதிகாரத்திலே 41வது வசனம், 2 திருத்துரு பணி 2:41 வசனத்தை படித்து பாருங்கள். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். 3000 மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். அன்னைக்கு எப்படி திரளான மீன்கள் எல்லாம் வந்து படகுல ஏறிச்சியோ அதே போல 3000 மக்கள் அங்கே அவர் சபையிலே அவருடைய நிலையிலே சேர்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, நீ பார்க்கணும், அதே திருத்துப்பணி 4ஆம் வசனம் படிக்கிற பொழுது அங்கே 5000 மக்கள் அங்கே அவர் சமையல ஆண்கள் மற்றும் 5000 பேரும் சேர்ந்துறாங்க. அப்படி வருகிற பொழுது சிமோன் என்ன நினைச்சிருப்பாரு? இனி நான் உன்னை மனிதனை பிடிப்பேன் ஆக்குவேன்னு சொன்னார். நடக்கிறது பார்க்கணும் பிரியமாக்களே. இதை நான் கேட்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை சிந்தி பார்க்கணும் பிரியமாக்களே. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கடலில் வாழ்க்கையில வரும் ஆண்டவரே பிரியமாக்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி நான் ஜெபத்துக்குள் போகலாம் சொல்லுகிறேன் நினைக்கிறேன் பிரியமாக்களே. தயவுசெய்து தினச்சட்டம் 4ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தை நம்ம எடுத்து நம்ம படிக்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எனக்கு உள்ளம் தச்சு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை தான் அது. வார்த்தை 4ஆம் அதிகாரம் 40வது வசனம் நினைக்கிறேன். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரோட நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இந்த வார்த்தை என்கிட்ட உள்ளதை டச் பண்ண வார்த்தை. நண்புக்குறவுகளே, நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் பண்ணுகிறேன் என்றால் அது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அது இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புத்தக ஊழியத்தின் பகுதியிலே பார்க்கிற பொழுது, ஜப ஊழியத்திலே பார்க்கும் பொழுது என்னுடைய மகன் மருமகள் அவங்கள கூடியெல்லாம் செபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். உனக்கும் உங்கள் பெரும் பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகள்லாம் அப்படி போயிட்டு ஜெபிட்டு இருக்கிறார்கள். என்னோடு கூட ஜபனங்கள் இருக்கிறது, அது ஒரு பக்கம். ஆனால் என்னுடைய குடும்பத்திலே அப்படி சேர்ந்து வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கடந்து வருவோம் என்றால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பம் எல்லாம் ஆசிரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து வாசித்து சிந்தித்து தியானித்து அதன் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பார். இதை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட நேரமில்லை என்று ஒப்புக் கொடுக்க கடந்து வருகலாம். தயவுசெய்து கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம். ஒன்று அப்படியே நினைச்சு பாருங்க. சவுல் கீழ்ப்படியில போயிட்டா, அப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், நோவா கீழ்ப்படிந்தார், அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தார், சிமோன் கீழ்ப்படிந்தார். யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ எல்லாம் ஆசிரிக்கப்பட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த கடன் பிரச்சனை வாழ்ந்த வாழ்க்கையிலே எப்படிலாம் ஆசிரியது? இப்பொழுதும் நேற்றும் இன்றும் மாறாத என் தேவாதி தேவன் ஆராஜாதி ராஜன் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். ஜெபிப்போம். வைரம் பொன்னு முத்து ரத்னம் ஈடாகுமா? வார்த்தை கீடாகுமா? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை படைப்பிற்கெல்லாம் மேலானதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கவலை கண்ணீர் வேதனை துன்பம் என்ன வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், நம்ம கடவுள் வார்த்தை கஷ்டம் போக்கும் மருந்தாகுமே. வியாதி வருத்தம் நீக்கி வாழ்வின் அமுதம் விருந்தாகுமே. கவலை கண்ணீர் வேதனை துன்பம் என்ன வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், நம்ம கடவுள் வார்த்தை கஷ்டம் போக்கும் மருந்தாகுமே. வியாதி வருத்தம் நீக்கி வாழ்வின் அமுதம் விருந்தாகுமே. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, வைரம், பொன்னு, முத்து, ரத்னம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே உமது வார்த்தை மேலானது. ஆண்டவரே, உமது வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆண்டவரே, இரு பக்கமும் கருக்க வாய்ந்தது. ஆண்டவரே, அந்த வார்த்தையின் கீழ்ப்படிதினால் வருகின்ற மேன்மை குறித்து ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கடன் பிரச்சனையால் ஆண்டவரே வாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் அதற்கு வழியை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, வறுமையினால் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே நஷ்டத்தை நீக்கி தொழில் வளர்ச்சியை தாரும். ஆண்டவரே, குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, 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 உடல் நோயால் வருந்துகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, திருமண தடைகளை நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலையை ஆண்டவரே, ஆண்டவரே, வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இளைஞர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வீட்டிலே ஆண்டவரே முதியோர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு உடல் நல்ல பலத்தை தாரும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரே கடன் பிரச்சனையால் வாதுகின்ற ஒவ்வொருவருக்கும் வழிக்கு திறக்கிறதுக்காக தோற்றுறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. தன்னுடைய மகளுக்காக திருமண காரியத்துக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெற்றோருடைய கண்ணீரை காணுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வேளையிலே அநேக சகோதரிகளுக்கு திருமண காரியத்தை ஆசீர்வதிக்கிறார். விரைவிலே அவர்கள் திருமண காரியத்தை கடந்து வர இருக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. நன்றி. தொடர்ந்து உடைய கிருபையும் அருளும் ஒவ்வொருவரையும் பிரிந்துரட்டும். இயேசுவுக்கு மூலம் அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்